ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொத்தவரங்காயை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல பிஞ்சு காயாக நான் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நம்ம எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வேணா கொஞ்சம் நீளமாக கூட பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பண்ணால் பிடிக்கும், அதனால் நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இது காய் வேகறதுக்காக கொஞ்சமாக ஒரு 2 முழுங்க அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு 2, 3 கல் மட்டும். இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த கொத்தவரங்காய்க்கு நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை தூள் சேர்த்த போகிறோங்க. அதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இது நல்லா பவுடர் பண்ணி இதை சலிச்சு எடுத்துக்கணும். பொட்டுக்கடலையும் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. பாருங்க, 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு காயை தாளிச்சிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நீள் வாக்கில் சன்னமாக நான் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 கூட பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 10 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துறேங்க. நம்ம காய் வேகும்போது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துறேன். அப்புறமா நம்ம தாளித்து இறக்கும் போது காய்க்கு உப்பு இதே சரியாக இருக்கும். பத்தலைன்னா மட்டும் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ காயை வந்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சமாக சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துறேங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு. கொஞ்சம் மஞ்சள் தூள். நம்ம உப்பு வெங்காயம் வதங்கும் போதே போட்டிருக்கோம், அதனால் உப்பு தேவையில்லை. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை தூளில் 1 ஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சேர்த்துறேங்க. இந்த பொட்டுக்கடலை தூள் சேர்த்து நம்ம இந்த கொத்தவரங்காய் தாளிக்கும் போது இந்த காய் ரொம்ப சுவையாக இருக்குங்க. சுட சுட சாதத்துக்கு அப்படியே இதை போட்டு பெசரி சாப்பிடலாங்க. ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் கடிச்சிட்டு சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், அந்த பொட்டுக்கடலை தூள் சேர்த்ததுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நமக்கு அதில் இருந்து தண்ணியெலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுமே பாருங்கள் நல்லா எடுத்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.